சிறுகதைக்கு ஆசை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு சத்யா கிட்ட போயிட்டு பேசுறாங்க. ரேகா ஏதாச்சும் பேசுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரேகா எதுவுமே பேசாம இருக்கக்கா, அதுதான் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சுசிலா இருந்துட்டு நம்ம ரேகாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போறாங்க. ஆனா ரேகா வந்து சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு போயிட்டு மூர்த்திக்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, ஐயா அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ரேகாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சத்யா இருந்துட்டு மீனா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்கிட்டையும் சொன்னும் போது இதுதான் நமக்கு சரியான டைமு, ரேகாவை எப்படியாவது நம்ம அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி இருந்துட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் சாப்பிடாம இருந்ததுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சிந்தாமணி இருந்துட்டு இவ்வளோலாம் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அந்த சத்யா கிட்டே இருந்து எப்படியாவது இவளை பிரிச்சிடலான்னு நம்ம இங்கே ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருந்தா, இவ என்னடனா சாப்பிடாம இப்போ இந்த நிலைமையில் வந்து நின்றுட்டுருக்காளே, அந்த ஒன்றும் இல்லாதவனாவை இவள் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்கு ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.